ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி ஹோம்மேட் பர்த்டே கேக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஃபார் பிகினர்ஸ்க்கான ஒரு கேக் தான் இது. ஒரு 1/2 kg கேக்குக்கு 2 எக் எடுத்துகிட்டு ஒரு 120 கிராம் அளவுக்கு மைதா, ஒரு 130 கிராம் அளவுக்கு பவுடர் சுகரு, 50 ml பால், 50 ml எண்ணெய், ஒரு 5 ml வெனிலா எசன்ஸுங்க. ஸோ அது போக அந்த மைதாலேயே 2 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா குறைச்சே சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனுக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு, ஸோ இந்த பீட்டரை உள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணுங்கள். மேலேயே ஆன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா கடகடன்னு செதற ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு சின்ன டிப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணாலே இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சுகரை இதில் ஆட் பண்ணிடலாம். சிங்கிள் இதுலேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சுகர் நம்ம பீட்டர்லேயே மிக்ஸ் பண்ணுறதுனால மொத்தமாக கொட்டிட்டு அப்படியே பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பேக்கிங்கில் யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஃபார் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த கேக் ஒரு சிம்பிளான ஒரு 1/2 கிலோ கேக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் பீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் இது தான். ஃபஸ்ட்டு எக்கு, பவுடர் சுகர், தேர்ட் எக்கு கணக்கில். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மைதா, நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் மைதாவை ஒரு 2 பேட்சாக இல்லை 3 பேட்சாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்ருக்கும் போதே பேட்டர் லைட்டாக திக்காகும். ஸ்பேச்சில் வச்சுலாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு அது பழக்கம் இல்லை. நான் எல்லாமே பீட்டர்லேயே தான் மிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு கரெக்டாக வரும். நான் ஆரம்பத்துலேருந்தே இப்படி பழகிட்டேன். 2020 நான் பேக்கிங் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த மெத்தட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் பழகுறீங்களோ அதிலே பழகிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் எக்கும் சுகரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு மைதாவெல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் அந்த மெத்தடை விட இது பயங்கரமாக சூட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதே மாதிரி தான். ஸோ பாலையும் மைதாவையும் ஒரு 3 பேட்சாக மாற்றி ஊற்றிட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் எண்ணெய்ங்க. எண்ணெய் 50 ml அப்படியே ஒரே சிங்கிள் ஷாட்டில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் மாவு ப்ராப்பராகவும் மிக்ஸ் ஆகணும், அதே சமயம் ஓவர் மிக்ஸும் ஆகக்கூடாதுங்க. ஓகேவா? இந்த ஸ்டேஜில் பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ராச்சுலா வச்சு அந்த மாவெல்லாம் கரெக்டாக வழித்து எடுத்துகிட்டு, ஆல்ரெடி ஒரு டின்னில் பட்டர் பேப்பரை நீங்கள் எந்த டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னில் ஆயிலையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பரை கீழே விரிச்சிருக்கேங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் கேக்லேருந்து உரிச்சு எடுப்பேன், அப்போ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் சேர்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ப்ளஃபியாக அந்த ஒரு சில்கினஸ் இருக்குது பாருங்கள் பேட்டரில். அந்த மாவில் இந்த சில்கினஸ் இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக நீங்கள் கட் பண்ணுற மாதிரி நல்லா அழகாக லேயராக வரும். ஒரு சின்ன டூத் பிக் மாதிரி ஒரு பெரிய குச்சி வச்சு ஜஸ்ட் அது இது பண்ணி டேப் பண்ணி அந்த பபிள்ஸ்லாம் ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு, என்னுடைய ஓடிஜியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதே 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு 5 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. ஸோ மொத்தமாக 35 மினிட்ஸ் இதை நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் சைடெல்லாம் நல்லா கிராப் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே அன்மோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் அவ்வளோதான். 2-3 டேப் பண்ணிங்கனாலே வந்துடும். ப்ராப்பராக வேக வச்சுருந்தனால ஈஸியாகவே வந்துடும். அன்மோல்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ பட்டர் ஷீட் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அந்த பட்டர் ஷீட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ பேக்கிங் டின்னில் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அது நான் யூஸ் பண்ணது 7 8 இன்ச்சு டின்னு தாங்க. ஸோ அது எக்ஸாக்டாக நான் ரொம்ப வருஷங்கள் ஆனதுனால மறந்துட்டேன். ஸோ மேக்ஸிமம் 8 இன்ச்சு 8னா 1 kg வந்துடும். ஸோ 7 இன்ச்சு டின்னுன்னு நினைக்கிறேன் 1/2 kg கேக்குக்கு. ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், சரியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு ப்ளஃபியாக பொங்கி வரும். இது 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த கட்டிங் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் இருந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து கட் பண்ணும்போது ஸ்லைஸ் மேடும் பள்ளமாக இல்லாமல் ஒரே ஈவனாக வரும். ஃபார் பிகினர்ஸ்க்கு நான் இதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு வந்துடுங்க. ஹோம்மேட் கேக்கு இது ஒரு ஹோம்மேட் கேக் மாதிரியே இல்லாமல் பேக்கரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஹெல்த்தி ஆப்ஷனாக நம்ம பாலெல்லாம் சிந்தட்டிக் எசன்ஸுன்றது பெருசாக இல்லாமல் வெனிலா எசன்ஸ் தவிர வேறு எந்த எசன்ஸும் இதில் நம்ம சேர்க்கல. ஒரு நல்ல அருமையான கேக்கு பண்ணியாச்சா? இப்போ 2 லேயர் போக இது மேல் லேயர். அதில் இந்த மாதிரி செவந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த செரட்டட் நைஃப் வச்சு இந்த கிராப் பண்ணி தேவையில்லாமல் அதை அன்வான்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா கேக்கை நம்ம சோக் பண்ணும்போது சுகர் சிரப்பில் சோக் பண்ணணும். அப்போ இது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஐசிங் கேக் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த அன்வான்ட் பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சைட்லேயுமே இந்த ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா, அது வேணான்னு நினைக்கிறவங்களும் லைட்டாக கேக்கை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதே சமயம் அது இந்த மாதிரி சாஃப்டாக எடுக்கணுங்க. நல்லா கவனிச்சிக்கோங்க. அப்புறம் கேக்கோட ஷேப் மாறிடக்கூடாது. அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த போர்டில் உட்கார வைக்க போகிறோமோ அதில் தடவிட்டு இந்த அளவுக்கு வச்சுட்டு
ஒரு 1/4 கிலோ சுகர் எடுத்து அதில் வந்து ஒரு 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சலசலன்னு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி இந்த இதுக்கு எல்லாம் முன்னாடியே ஃபஸ்ட்டு ப்ராசஸாக அதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அந்த சுகர் சிரப் வந்து சில்லுன்னு ஆகிடும். ஸோ இதுக்கு இதெல்லாம் நம்ம இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நல்லா சில்லுன்னு இருக்க அந்த சுகர் சிரப்பை இந்த கேக்கில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டா அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி ஃபைனலாக கேக்கை கட் பண்ணி சாப்பிட்றப்போ அந்த ஐசிங் கேக்குன்றது நீங்கள் பக்காவாக ரியலைஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு ஹோம்மேட் கேக்லேயே ஒரு ப்ரொஃபஷ்னல் பேக்கர்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அந்த டச் இதில் இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு நான் இதில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னாலும் இந்த செர்ரி பழம்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இது என் வீட்டுக்கு நான் செஞ்சதுனால எனக்கு வந்து இதில் வந்து பிடிக்கல. அதனால் நான் செரியோட டேஸ்ட் அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்காதனால வேறு எந்த ஒரு இந்த க்ரஷ் ஐட்டம்லாம் ஊற்றுவாங்களோ அதெல்லாமே எதுவுமே ஊற்றலைங்க. நான் ப்ளைன் மோடில் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாம் வேணா இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் லேயரும் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப் நினச்சிட்டு மறுபடியும் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் நிறையா, எப்பயுமே அடி லேயரில் வந்து விப்பிங் க்ரீம் அளவாக வைக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்தே வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு இதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலேயும் தேவையான அளவு சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு அடுத்த லேயரை நீங்கள் செட் பண்ணலாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து செட் பண்ணி பில்ட் பண்ணும்போது அந்த ஈவனாக இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது பிகினர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டில் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் கவனிக்க பழகிட்டிங்கன்னா பேக்கிங்கிறது ரொம்ப வந்து ஈஸியான ஒரு விஷயமா மாறிடும். இந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுவும் விப்பிங் க்ரீமை வந்து ப்ராப்பராக நல்லா வந்து நைஸாக தேய்ச்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஃபைனலாக தேர்ட் லேயருக்கு வந்தாச்சு. அதுக்கும் தேவையான அளவு சுகர் சிரப் ஊற்றியாச்சு. ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது, குறைச்சி ஊற்றிட்டாலும் அப்புறம் கட்டிங் வந்து கேக் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதில் நிறைய தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே விப்பிங் க்ரீம் வைக்கணும். ஃபார் பிகினர்ஸாக இருந்தால் என்ன பண்ணிவிடுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரம் கோட்னா ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமான விப்பிங் க்ரீம் வச்சு லைட்டாக தடவி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி விட்டுருதுங்க. ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணி எடுத்தோம்னா செகண்ட் லேயர் போடுறது. 2 லேயராக போடுறதுக்கு பேர் தான் ஃபார் பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ரம் கோட் கொடுத்துட்டு செகண்ட் கோட் கொடுப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அன்றைக்கி டைம் இல்லாதனால நான் எடுத்த உடனே டேரெக்டாக ஃபஸ்ட் கோட்லேயே முடிச்சிடுற மாதிரி போயிட்டேன். ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு ரொம்ப பக்காவாக அப்படியே ஸ்மூத் ஃபினிஷிங்லாம் பண்ண போகிறதில்ல. பிகினர்ஸ்க்கான ரெசிப்பியாக நான் இதை சொல்லி கொடுக்குறதுனால ஜஸ்ட்டு லைட்டாக இந்த அளவுக்கு ஒரு கேக்கு அந்த கேக்கோட லேயர் நல்லா மறையிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி முதல்ல வந்து ஸ்பேச்சுலாக வச்சு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணேன் இல்லையா, இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது வாலட் நைஃபு. அந்த நைஃப் வச்சு லைட்டாக தடவிட்டே பக்கத்தில் வேணால் ஒரு பவுலில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் ஐஸ் வாட்டரும் வச்சுக்கோங்க. அதில் இந்த நைஃபை வந்து அப்பப்போ தட்டி ஜஸ்ட் அதில் முக்கி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கன்னா வழுவழுன்னு வரும். உங்களுக்கு வந்து ஒட்டாது. அந்த இந்த இந்த வாலட் நைஃப் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே இப்படி ஒரு சிம்பிளாக அப்படியே கச்சாமச்சன்னு ஒரு டிசைன் போட்டுமா. இப்போ சைட்லலாம் என்ன பண்ண போகிறோன்னா சாக்கோ சிப்ஸை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷ் வேணும், நான் எடுத்தோடனே ஒரு ப்ரொஃபஷனலுக்கு ஈக்குவலாக பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியராக தான் முடியும். ஜஸ்ட் இது மாதிரி பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற ஆர்வத்துக்கு நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கான்ஃபிடென்ட் கொடுக்கணுங்க. அப்போ தான் ஓகே இது என்னால் முடியுது அப்படின்னு உங்கள் மனசு உங்களுக்கு நம்பும். அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே 2 பூ போட்டேன்னா ஏன் கீழே வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மேலே இப்போ இந்த நாசிலை வந்து ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா கீழே வைக்கிற அந்த பைப்பிங்ஸை வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து அந்த கோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற குட்டி குட்டியாக ஏதோ ஒன்று அழகாக வருது வரல, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா மேலே போகிற ஃப்ளாஸ் வந்து அழகாக போட்டுடலாம். அப்புறமா கோல்டன் சுகர் பால்ஸை வச்சு நான் அதை டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த கேக்கில் எழுத வேண்டிய பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து அதில் தேவையான ஃபுட் கலர் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேர் எழுதிட்டு மேலே கொஞ்சோண்டு சில்வர் பால்ஸ் தூவிக்கோங்க லைட்டாக. அவ்வளோதாங்க, அருமையான டெக்கரேஷன் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ்க்கான கேக் தான் இது. இதிலே ப்ரொஃபஷ்னலாக நிறைய எத்திக்ஸோடு சொல்லித்தரேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது தொடர்ந்து வீடியோக்கெலாம் நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள். ஸோ கேக் எப்படி இருந்துச்சுனோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ பேக்கிங்கில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரி பண்ணாதீங்க, நல்லா